என்ன இங்க உள்ள நிறைய பேருக்கு பர்சனலா தெரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை செய்தி வாயிலாகவோ இல்ல உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ என்னுடைய பேரை நீங்க கேட்டிருக்கலாம். நான் இங்க வாழ்றேன், இங்க இருக்கேங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு அடைஞ்சிருக்கலாம். பட் முழு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. உங்களோட நான் பர்சனலா நிறைய பேரோட தொடர்பு இருக்கேன். இருந்தும் கூட தாங்கள் எல்லாரும் கேட்ட செய்திகளை வைத்து நான் செய்திருக்கக்கூடிய சில காரியங்களை பார்த்து நிச்சயமாக நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் கடவுள் என் மேல் எப்படி நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு வாய்ப்பை என்னிடம் கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்க எல்லாம் அந்த நம்பிக்கையை வைத்து இந்த வாய்ப்புக்காக எனக்காக போராடியாவது பெற்று தருவது என்ற நோக்கத்தோடு அதுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி. நீங்க எந்த நம்பிக்கையோட என்ன தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவிற்கு பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் நிச்சயமாக வெற்றி என்ற வார்த்தையை உபயோகிப்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு நேர்மையான திறமையான ஒரு நிர்வாகத்தை காசியில் கொண்டு வர முடியும். இதுவரை நம்முடைய பெரியோர்கள் எவ்வளவோ பெரியோர்கள் இதை உருவாக்கி பாதுகாத்து 100 வருடங்களுக்கு மேலாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் திறமையாக நிர்வகித்துத்தான் இந்த நிலைமைக்கு இது இருக்கிறது. இன்றைய உள்ள நிலைமையில் இருந்து இதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி முயற்சிகள்ல எங்களை மாதிரி ஆளுங்க பார்ட்டிசிபேட் பண்ணா அது வெற்றிகரமா நடக்கும்னு நீங்க எல்லாருமே நம்புறீங்க. நிச்சயமா அந்த நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட சகோதரர்கள் மாதிரி தான். அதனால நகரத்தார்கள் என்பது ஒரே சமூகம்தான். 2 பேர்கள் ஒரே பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசையில் அந்த நிர்வகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை என்னிடம் கொடுத்தால் நான் நன்றாக செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையில் சில சமயங்கள் போட்டிகள் உருவாகிறது. அதை விடுத்து பார்த்தால் நாம் எல்லோரும் நகர்த்தார்கள் தான். அதனால இதை போட்டியா நினைக்காம தயவு செய்து எந்த விதமான விருப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் என் மேல் நம்பிக்கை வைத்து தங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரையும் என்னை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுங்க. எதுக்காக இன்னொருத்தருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற செய்தி முடிந்த அளவிற்கு தவிருங்க. ஏன்னா இது ஒரு தெய்வீகமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். பல வருடங்களாக இன்றில்லை யாருடைய பெயரும் பதிக்கப்படாமல் எந்த விதமான பப்ளிசிட்டிக்கும் வேணும் வேண்டாம் நினைக்காம உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான இடம். அந்த தெய்வீகமான இடத்தை இன்னைக்கு நான் நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னா நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கனவில் கூட நான் இந்த பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்று விரும்பியதில்லை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தேவகோட்டையில் இருந்து போட்டியிட இருந்த அரு சோமசுந்தரம் அவர்கள் அவரது உடல்நிலை காரணமாக முடியாத ஒரு நிலைமைக்கு இருந்ததாலும்
தேவகோட்டையில் நான் பிறந்து வளர்ந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தேவகோட்டை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததாலும் நான் இதை ஒரு கடவுளின் கட்டளையாக நினைத்து I thought it's a mandate from the God. அதனால நான் இதை நான் மறுத்து ஒதுக்க கூடாது. இதை ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய நம்பிக்கையும் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதில் கலந்து கொள்கிறேன். உங்கள் எல்லாரும் மேலும் உள்ள நம்பிக்கையில தான் நான் இப்ப இங்க நிக்கிறேன். நிச்சயமா நீங்க என்ன நம்பின மாதிரி நான் உங்களை நம்புறேன். நீங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இருந்தாலும் ஓட்டை அடையுங்கள். முத்தையன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நாங்கள் துபாய் நகரத்தார் சங்கம் என்று ஒன்று இங்கு உருவாக்கும் போது லோக்கல்ல நாங்க அவங்களதான் பிரசிடென்டா அப்பாயின்ட் பண்ணோம். அவங்க அங்க பெர்மனன்ட் பிரசிடென்ட். இப்ப இங்க இருந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க எங்களுக்காக. அவங்க சொன்ன பிரகாரம் ஒருவேளை இதுல கடவுள் அருளால் ஒரு முன்னுதாரணத்தை மறுபடியும் கொண்டு வர இயலும் என்றால் போட்டிகள் இல்லாமலே நம்முடைய கான்சென்ஸ்ல நம்ம நகரத்தாருடைய பிரிவுகள் ஏற்படாமல் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குமேனு கடவுள் அருளால் அது நடக்கட்டும். ஒருவேளை கடவுளுடைய கட்டளை வேறு எதுவாக இருந்தாலும் உங்கள் எல்லோரையும் முன்வைத்து அதை எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்னிடம் உண்டு. நான் செஞ்சிருக்கிறதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. இப்ப நிறைய பேருக்கு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் தெரியாம இருக்கலாம். நான் தேவகோட்டையில் பிறந்து எனக்கு இப்ப 72 வயதுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட பேங்காமேஜராவில் நான் ஒர்க் பண்ணேன். டீப்ரூட்டோ ஸ்கூல்ல படிச்சேன். பேங்காமேஜராவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஎன்பி பாரிவான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் துபாயை சென்று ஒரு 25 வருடங்கள் துபாயில் வாழ்ந்தேன். அந்த காலங்களில் அதாவது டெல்லியில 40 வருடங்களுக்கு முன்னால் நகரத்தார் சங்கம் அமைப்பதற்கு அமைத்து கொடுக்கப்பட்டது. அதில் நான் பங்கு கொண்டுள்ளேன். 40 வருடங்களுக்கு முன்னால நாங்க டெல்லியில முதல் நகரத்தார் சங்கத்தை அமைத்தோம். அதுக்கப்புறம் அங்க ஒரு நகர விடுதி கட்ட வேண்டும் என்ற ஆசையில் ஒரு நில சொத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து 1981 அந்த நில சொத்தை வாங்கினோம். இது ஐஓபியில நாராயணன் இருந்தாங்க. அப்ப நான் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தேன் அவங்களோட. அந்த காலத்தில் இதை உருவாக்கினோம். அது இப்ப நகர விடுதியாக மாறி நகர விடுதியாக இருக்கிறது டெல்லியில். இல்லைன்னா டெல்லியில நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அதை தொடர்ந்து பாம்பே, பெங்களூர் என்ற இடங்களிலும் நகரத்தார் சங்கங்களில் பங்கு கொண்டுள்ளேன். தொடர்ந்து துபாய் போன போது துபாயில நாங்க 200 பேர் இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட 1200 பேர் ஃபேமிலி இருக்காங்க. அங்கு எல்லோருடன் சேர்ந்து பல முயற்சிகள் செய்து நகரத்தார் விடுதி என்பது ஒரு நகரத்தார்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் என்றுமே விட்டுக்கு கொடுக்க வேண்டாம் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதை முன்வைத்து ஒரு முயற்சிகள் செய்து காரைக்குடியில் ஒரு நகர விடுதியை உருவாக்கினோம். அதை தொடர்ந்து பல இடங்களில் பாம்பே இந்த மாதிரி இடங்களில் நகர விடுதிகள் வர ஆரம்பித்தது.
அதனால எதுவுமே நம்மளுடைய அடையாளம் என்று உள்ள ஒண்ணு. விடுதி என்பது நம்மளுடைய அடையாளம். அந்த விடுதிகள் எல்லாமே நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தலைமை விடுதி என்பது காசி, அது மிகவும் நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் நான் இதை செய்வேன் என்று உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நம்பிக்கை உள்ளேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றி. இந்த மாதிரி பெரியவர்களெல்லாம் ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு மிக்க நன்றி. உங்களை எல்லாரையும் நான் பர்சனலா ஒரு வேளை இங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்பேன். அது நிறைய இருக்கு. அதனால என்னை பற்றிய இன்ட்ரோடக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிற நம்பிக்கையும், ஒருவேளை நீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்து முடிக்கிற இதுலதான் நீங்க என்ன நம்பணும், அப்படிதானே? அதனால நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னை பத்தி இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை நான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவேன். மிக்க நன்றி. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாம் எங்கு சென்றாலும் நகரத்தார்கள் ஒன்றுதான். நகரத்தார்களுக்கு என்று சில பண்பாடுகள் உண்டு. நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தால் தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.